மூன்றாம் வேற்றுமை. இந்த மூன்றாம் வேற்றுமைக்குள்ள உறுப்புகள் எதெல்லாம் அப்படின்னா ஆள், ஆண், ஒடு, ஓடு. இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வைக்கலன்னா, நம்ம வந்து இயற்பியல்ல மின்னியல் பத்தி படிக்கும் போது ஆணோடு கேத்தோடு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நேர் மின்சுமை எதிர் மின்சுமை வந்து ஆணோடு கேத்தோடு ஒயர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து ஆணோடு ஆளோடு இது இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒண்ணு வந்து குறில வரும், ஒண்ணு நெடில்ல வரும். இப்ப ஒடு ஓடு இருக்குல்ல, இது வந்து ஒருத்தர் வந்து அம்மா கூட சேர்ந்து நடந்து போறாங்க. இப்ப பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், தாயோடு குழந்தை வந்தது, கன்றோடு பசுவும் வந்தது. இந்த மாதிரி அது வந்து வரிகள் வாக்கியங்கள் வந்துடும். ஆனா ஆள் ஆண் இதுலதான் வந்து விஷயமே இருக்கு. இது எப்படின்னா இதை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா கருவி பொருள், கருத்தா பொருள் அப்படின்னு சொல்லி பிரிக்காங்க. கருவி அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மீனிங்ல வருது. கருத்தா அப்படின்னா எ பர்சன், ஒரு பர்சன் வந்து என்ன பண்றாங்க அந்த மீனிங்ல வருது. அப்ப கருவின்னு வரும்போது ஒரு செயலை செய்யறதுக்கு முதல் கருவியும் தேவைப்படும், துணை கருவியும் தேவைப்படும். அதனால முதற் கருவி, துணை கருவி. அடுத்தது கருத்தா அப்படின்னா ஒரு பர்சன் இருக்காங்க. அப்ப அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலைய ஒண்ணு அவங்களே செய்வாங்க, இல்லைன்னா ஏதாவது ஆள் விட்டு செய்வாங்க. அப்ப அவங்களே செய்யும்போது இயற்றுதல் கருத்தா, ஆள் விட்டு செய்யும்போது ஏவுதல் கருத்தா. அப்ப கருத்தா வந்து இரண்டு வகையில இருக்கு. ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. கருவியும் இரண்டு வகையில இருக்கு, முதற் கருவி, துணை கருவி. நம்ம இப்போ இதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? ஆளோடு ஆணோடு சொன்னேன். அப்ப ஆளோடு ஆணோடு இது வந்து நான்காம் வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆள் ஆண் இது வந்து கருவி பொருள். கருவி வந்து என்னது, முதற் கருவி, துணை கருவி. மரத்தால் சிலை செய்தான், அப்ப மரமே வந்து சிலையா மாறுது, அது முதற் கருவி. உளியால் சிலை செய்தான் அப்படின்னா மரத்துல அல்லது ஒரு கல்லுல சிலை வடிக்கிறதுக்காக உளி ஒரு துணை கருவியா பயன்படுறது, அப்ப அது துணை கருவி. அடுத்தது ஏவுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தா கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. அப்ப கரிகாலன் வந்து அவரே போய் கட்டல, அவர் வந்து ஆட்களை ஏவுறார். அப்ப ஏவுதல் கருத்தா. சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இது சேக்கிலார் தான் எழுதினாரு, அவரே எழுதினார். அதனால இயற்று அதிகமா பயன்படுத்துறாங்க. ஒடு ஓடு இருக்குல்ல, அது வந்து தாயோடு குழந்தை சென்றது, தாயோடு குழந்தை சென்றது. பசுவோடு கன்றும் வந்தது, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். இது வந்து உடன் நிகழ்ச்சி, ரெண்டுமே அட் அ டைம்ல நடக்கிறது. அதனால உடன் நிகழ்ச்சி பொருள்ல வரக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஒடு ஓடு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கருவி பொருள், கருத்தா பொருள் இந்த மாதிரி மாறி வரக்கூடியது எதுன்னா ஆள் ஆண் சொல்லணும். ஆண் மட்டும் செய்யுள்ள வரும். இப்போ வந்து முதற்கருவி, துணை கருவி இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வந்து காகித கப்பல் செய்வோம், அப்ப காகிதமே கப்பலா மாறுது. அப்ப வந்து அந்த இடத்துல காகிதம் வந்து என்னது, முதற்கருவி. ஆனா காகிதத்துல நம்ம எழுதுவோம், ஒரு பேனா வச்சு எழுதுவோம். இப்ப வந்து காகிதமும் சரி பேனாவும் சரி ஒரு துணை கருவி.